அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு குரு வக்ரமாகறனால என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். துலாம் ராசி, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு ஆகாது, குருக்கு வந்து சுக்கிரன் ஆகாது, தேவகுரு அசுரகுருன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து 6ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக வருவார். 3 மற்றும் 6ஆம் அதிபதி குரு வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். வக்ரம் அடைய போகிறார். எப்போ நடக்கும்? அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு நவம்பர் மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும், அப்போ அக்டோபர் 9லிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாத காலகட்டங்கள் வரும். இந்த 4 மாத காலகட்டங்கள் குரு வக்ரம் அடைகிறாருன்னு அர்த்தம். வக்ரம் அடைய போகிறார். அப்போ இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான சில விஷயங்களை கொடுக்கும். வக்ரம்ங்கிறது ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம், தெளிவில்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அந்த குரு வக்ரம் அடைகிறனால என்னென்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார், விபரீத ராஜயோகமாக மாறும். உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடிய கிரகம் வந்து அவர் நல்லது செய்ய போகிறாருன்னு அர்த்தம். கெட்டது செய்யக்கூடிய பிளானட் அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறார். அப்போ 6ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் டக்குன்னு வேலை கிடச்சிருங்க உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்கள், அப்படியே வேலையில் பிரச்சனை, வேலையில் மன உளைச்சல் இருந்திருக்கும், மேலதிகாரிக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும், வேலை செய்கிற கூட இருக்கவங்களுக்கும் உங்களுக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கும். ஒரு சில பேர் வேலையே இல்லாமல் இருக்கீங்க துலாம் ராசி நேயர்கள். இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகளை விலக போகுது. உங்களுக்கு சனியும் நல்லா இருக்கார், 5ல் தான் இருக்கார். ராகு 6ஆம் இடத்துல ஒரு அருமையான இடத்துல இருக்கார். உங்களுக்கு கேது 12ஆம் இடத்துல குருவோட பார்வையில் இருக்கார். இதெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ, என்னென்ன ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்களோ, நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள், சுபகாரியங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களோ, அது எல்லாமே இந்த 4 மாத காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுக்கு உங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு முயற்சி பண்ண போகிறீங்க. 3ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கார், முயற்சி பண்ண போகிறீங்க, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது உங்களுக்கு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல நல்ல வேலை கிடைக்க போகுது. ஒரு சில பேருக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும், வெளியூரில் வேலை கிடைக்கும். பிறந்த ஒரு விட்டு வெளியூர் வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய, பிழைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். அப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்கார். முன்னோர்களோட சொத்து கிடைக்கலாம், பூர்வீக சொத்து கிடைக்கலாம், சொந்த தொழில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு சொல்லலாம். சொந்த தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். சொந்த தொழிலில் கொடி கட்டி பிறக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுது உங்களுக்கு. 8ஆம் இடத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம், மறைமுகமாக பணம் வருதுன்னு அர்த்தம். ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிப்பீங்க. ஒரு சில பேர் லாட்ரி ரேஸ், இந்த பங்குச்சந்தை, சூதாட்டம், இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, திடீர் அதிர்ஷ்டம். அடுத்தவங்களோட பணம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சில பேர் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில். ஆனால் யாருக்கோ ஒரு சில பேருக்கு தானே பணம் வருது. அதே மாதிரி தான் சமூக ஊடகங்களில், இந்த சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, யூடியூப், ஃபேஸ்புக், அந்த இந்த இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு உருவாகும். இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் தான். அதெல்லாம் நேரம் நல்லா இருக்கும் போது பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? 8ஆம் இடத்துல குரு இருந்துட்டாலே திடீர் அதிர்ஷ்டமாக ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி ரேஸு, இதெல்லாம் உங்களுக்கு பணம் வருங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உருவாகும். அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வெளிநாடு போகக்கூடிய அந்த சான்ஸ் உங்களுக்கு உருவாகும். தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க. துலாம் ராசினியர்கள் தூக்கம் இல்லாமல், ஒரு ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு தூக்கம் இருக்கும். சுப விரயங்கள் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக, வீடு வாங்குறதுக்காக, நிலம் வாங்குறதுக்காக, ஏதோ ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் வராது. 12ஆம் இடங்கிறது முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு பணம் வரப்போகுது, லாபம் வரப்போகுதுன்னு அர்த்தம். 2ஆம் இடங்கிறது வருமானம். அப்போ அந்த 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், விருச்சிக ராசி பார்க்குறார். குடும்பத்திலேருந்து அந்த குழப்பம் விலகும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், மங்கள காரியம் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். பணப்பற்றாக்குறை இருந்துட்டு இருக்க துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பணப்பற்றாக்குறை அப்படியே கம்மியாகும். நிறைய கடன் வச்சுருக்கேங்க சார், கடன் அடைக்க முடியல, கடன் கழுத்தை நெரிக்குது, சங்கடமாக இருக்குங்கனால முடியல, வாழ்க்கை போராட்டமாக போயிட்டுருக்கு, மன உளைச்சலாக இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாமே நிவர்த்தியாகும், படிப்படியாக நிவர்த்தியாகும்.
2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. நல்ல குடும்பம் அமைய போகுது. உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய போகுது. இது எல்லாமே இந்த குரு வக்ர காலங்களில் உங்களுக்கு நடக்கும். 4 மாத காலகட்டங்கள், அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குங்க. பயன்படுத்திக்கிங்க. நல்லா இருக்கு, நேரம் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ராகு உங்களுக்கு 6ல் உட்காந்துருக்கார், கேது நல்லா இருக்கார், சனியும் நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கார். வருட கிரகங்கள் 4 கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனாலே சமாளிக்க முடியும்னு அர்த்தம். சரிங்களா? மாத கிரகங்கள் நம்ம பார்க்கும்போது மாதத்தில் ஒரு சில பேருக்கு ஒரு சில மாதம் நல்லாயிருக்கும், ஒரு சில இதில் கெட்டதாக இருக்கும். அப்போ அந்த வருட கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகம் தான். குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ வேகமாக செயல்படுறதுனால திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நல்லது நடக்க போது, பிரச்சனை இல்லாமல் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு பாருங்க, குரு வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக வீடு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, இடத்த வாங்கி போடுவீங்க. வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்குவீங்க, வாகனத்தை மாற்றலாம். ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு வாகனத்து மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். இந்த வாகனம் வாங்கினா நான் நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி நடக்கும் உங்களுக்கு. மனசுக்கு பிடிச்ச வாகனம் வாங்குவீங்க, நல்லது நடக்கும் உங்களுக்கு. அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. உங்களோட உடல் ஆரோக்கியம் ஹெல்த் கண்டிஷனாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உடம்பு இருந்த தீராத வியாதிகள் அப்படியே கட்டுக்குள் வரும், இல்லைன்னா படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும். இந்த 4 மாத காலகட்டங்கள் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா ராகு 6ஆம் இடத்துல இருக்கார், சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு. இப்போ 4ஆம் இடங்கிறது கல்வி. இப்போ கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, லேண்டு சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்கள். நிலம் வாங்கலாம், நிலத்தை விற்கலாம், நிலத்தை விற்று புதுசாக இன்னும் எதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் இந்த காலகட்டம். சரிங்களா? துலாம் ராசி நேயர்கள், இந்த காலகட்டங்கள், இந்த குரு வக்ர காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், வருமானம் வரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. முதலீடு போட்டு சின்ன முதலீடு போட்டிங்கனாலும் அது பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு தரமான காலகட்டம்னு சொல்லிடலாம் இந்த 4 மாத காலகட்டங்கள். துலாம் ராசி நேயர்கள், அனைத்து துலாம் ராசி நேயர்களும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் ஏஜ் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க. 3 நட்சத்திரம் இருக்கும். சரிங்களா? துலாம் ராசியில் 3, எல்லா ராசியிலும் 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திர பாதம், என்ன ஏஜ், இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இப்போ என்ன பிளானட் உங்களை இயக்கிட்டு இருக்கு, என்ன பிளானட்டோட இம்பேக்ட் தாக்கத்தில் இருக்கீங்க, அதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து போகும். அப்போ உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.